இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிராமத்துல இருக்க பெண்களோட கல்விலாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்காகவே ஒரு கிராமத்துலயும் வராரு. அவர் வர டைம்ல அவரோட பைக்ல பெட்ரோல் இல்லாம நின்னு போயிடுது. முகத்தை முக்காவாசி மூணு நிலைமையில ஒரு பொண்ணு அந்த பக்கமா வராங்க. மேடம் இங்க பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட பெட்ரோல் பங்க்கு தான் வழி கட்டது ஓவரா பார்த்தேன்னு சொல்லி இவரும் கொஞ்சம் கோவத்திலே இருக்காரு. சரி எப்படியாச்சும் வண்டியாச்சும் தள்ளு போலான்னு சொல்லி இவரும் தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இவரை நில்லுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடுக்குறாங்க. எனக்கு தண்ணி எல்லாம் தேவையில்ல மேடம், எனக்கு பெட்ரோல் தான் தேவைன்னு இவரும் சொல்றாரு. இங்க பக்கத்துல ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருக்குமான்னு சொல்லி கேக்குறாரு. எனக்கு பெட்ரோல் பங்க்லாம் தெரியாதுங்கன்னு இவங்களும் சொல்றாங்க. திடீர்னு ஊராலும் அந்த பக்கமா வரான். இந்த பொண்ணு அவனை பார்த்ததுமே ஓடி போயிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு கிட்ட என்னடா பேசுன்னு சொல்லி இவனும் கேக்குறான். ப்ரோ பெட்ரோல் இல்லாம வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு, பெட்ரோல் பங்க் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி வழி தான் கேட்டேன்னு இவனும் சொல்றான். இவன் பெட்ரோல் குத்தா அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, பெட்ரோல் பங்குக்கு வழியும் சொல்லல. அங்கிருந்து இவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். மேடம் அவன் போயிட்டான், எதுக்காக நீங்க அவனை பார்த்து பயந்தீங்கன்னு சொல்லி ஹீரோவும் கேக்குறாரு. நான் ஊர்ல இருக்க எல்லாருமே பார்த்து பயந்து தாங்க வாழ்ந்துனுக்கிறேன். எனக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. 6 மாசத்துலயே ஹஸ்பண்ட் கேன்சரால இறந்து போயிட்டாரு. ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன ஒரு அபசகுன மாதிரி தாங்க பாக்குறாங்க. நான் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாதிரி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. இப்போ எங்க அம்மா அப்பா கூட என்ன சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் ரொம்ப ஃபீலிங்ஸா பேசுறாங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துடுங்க. இதுக்கப்புறமேட்டாச்சும் நீங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க. இதுக்கப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இவரும் சொல்றாரு. இவர் இப்படி சொல்றது கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு மறுபடியும் படிக்கணும்ன்ற ஆர்வமும் வருது. தூரத்துல இருந்து இவங்க 2 பேர் பேசுறத ஒருத்தன் ஒட்டு கேட்டுறான். ஊர்ல இருந்து ஒரு ஆளையும் கூட்டு வந்துடுறான். எங்க ஊர் பொண்ணுகிட்டே நீ பேசினு இருக்கான்னு சொல்லி இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க முகத்துல மூடி வச்சு இந்த புடவை தூக்கி போட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இவர் என்கிட்ட எதுவுமே தப்பா பேசல, நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க, மத்தவங்க உதவி பண்றதுக்காக பேசினா அவங்களையும் நீங்க தப்பா தான் பேசுவீங்களாடான்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பேசுறாங்க. நீங்க பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பேசுறீங்க, ஆனா உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களாடான்னு சொல்லி இவங்களும் மூஞ்சால அச்ச மாதிரி கேக்குறாங்க. இவங்க இப்படி சவுண்ட் குத்தா அவருக்கு சப்போர்ட் பண்ணதுமே அவங்க 2 பேரும் எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோவும் நீங்க மறுபடியும் உங்களோட படிப்பை கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் நீங்க இழந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்னு சொல்றாரு. நான் ஒரு போட்டோ எடுத்துக்குவான்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் ஓகே சொல்றாங்க. இவரும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாளே இந்த பொண்ணோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல போட்டு இந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அதுல போட்டுருக்காரு. இந்த பொண்ணு ஒரு அபசகுனம்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு ஒதுக்கி இருப்பாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள மாதிரி ஊர்ல ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு இவங்களும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு சபதமா எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலா எழுதியிருக்காரு. அப்படின்னு படத்தி முடிக்கிறாங்க.